பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல இருந்து நம்மள தேவன் என்ன பண்ணலாம்? பிரித்து எடுத்துட்டாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மள தேவன் என்ன பண்ணாராமா? பிரித்து எடுத்துட்டாரு. எப்படி எடுத்தாராம் பாருங்களேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இந்த உலகத்துல இருந்து கர்த்தர் நம்மள என்ன பண்ணலாம்? பிரிச்சு எடுத்தாரு. அல்லேலூயா. உலகம் வேற, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வேற. அல்லேலூயா. வாசிங்கம்மா. 17 ரோமர் 6ஆம் அதிகாரம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோ அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம உலகத்துல இருந்து கர்த்தர் நம்மள சத்தியத்துக்குள்ள நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மள பிரிச்சு எடுத்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமே. கவனிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சௌதரக்காரங்க அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. ஏன்னா உங்க அப்பதான் தூக்கம் வரும் தெரியுமா உங்களுக்கு? எங்கேயுமே வராத தூக்கம் ஆலயத்துல வந்தா வரும். வீட்டுல புரண்டு புரண்டு படுக்கும் தூக்கம் வராது. ஆலயத்துல அப்படியே இன்பமா தூங்கும். என் ஆத்துமா கர்த்தரை சொத்துறாங்க. ஏன்னா அவனுக்கு தேவை உள்ள உள்ள போக கூடாது. வசனம் உள்ள போயிடுச்சுன்னா நீ விடுதலை அறிவல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன ஆக போதா? விடுதலையாக்க போதா. அப்ப அந்த விடுதலை வராத அளவுக்கு தடை. உள்ள வார்த்தை உள்ள அனுபவம். அவன் என்ன பண்ணுவான்? அப்பதான் பயங்கர தூக்கம், இடுப்பு வலி, கால் வலி, ஒரு விதமான வலிலாம் வரும். இயேசு நாமத்துல போ பிசாசுன்னு சொல்லுங்க, ஓடி போயிடுவான். பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்போ நம்ம தேவ பிள்ளைங்க எதுவும் நடக்கணுமா? சத்தியத்துல நடந்தா தேவன் என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவாரு. அல்லேலூயா. எப்படி நம்ம முன்ன எப்படி இருந்தோமா? அந்த வசனத்தை மீண்டும் 17ஆம் வசனத்தை என்னமா இருந்தோமா? பாவத்துக்கு எப்படி இருந்தோமா? அடிமையா இருந்தோம். அடிமைன்னா கெட்ட வார்த்தை பேசுறதை விடவே மாட்டோம், பொய் பேசுறதை விடவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாது நடந்துட்டே இருப்போம். இதெல்லாம் ஏதோ பாவத்துக்கு அடிமையான வாழ்க்கை. அல்லேலூயா. என்ன வாழ்க்கை இது? பாவத்துக்கு அடிமையான வாழ்க்கை. உலக ஆசை, உலக ஆசை பாதகம் கொண்டு போயிடும். இன்னைக்கு சொல்ற